நேற்று நம்ம சிஎஸ்கே அணி ஹைதராபாத் அணியை அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் வீழ்த்த முடியாமல் 6 விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. இப்படி இருக்க இந்த மேட்ச் தோல்வி அடைஞ்சதுக்கு முழுக்க முழுக்க கேப்டனான ருத்ராஜ் அவர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஎஸ்கே அணியன் மிக சீனியர் பிளேயராக இருக்கிற மொயின் அலி நேற்று நம்ம சிஎஸ்கே அணி தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பரபரப்பு சர்ச்சையான பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் முக்கியமாக அவர் குறிப்பிட்டிருக்கிறது, சரியா 2வது ஓவரில் சிஎஸ்கே அணி பந்து வீசிக்கிட்டே இருக்கிறப்ப என் கையில் இருந்த பந்தை நான் பந்து போடக்கூடாது அப்படின்னு ருத்ராஜ் அவர் பிடுங்கினார் அப்படின்னும், ஸோ ஒட்டுமொத்த மேட்சையுமே புரட்டி போட்டதே இந்த ஒரு சம்பவம் தான் சிஎஸ்கே அணி தோல்வி அடையிறதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி மொயின் அலி ஒரு பேட்டி ஒன்று இப்போ அவர் கொடுத்துருக்காரு. அதில் மொயின் அலி அவர் குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, சிஎஸ்கே அணி எடுத்தது என்னமோ 165 ரன்கள் தான், கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு கடினமான ரன் தான் இது. ஆனாலுமே இந்த பிச் ஒரு ஸ்லோவர் பிச்சாக இருக்குது அப்படிங்கிறதால ஸ்பின் போலிங் வீசினா நிச்சயமாக ரன்னை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் எம்எஸ் தோனி அவருடைய அட்வைஸில் ட்ரெஸ்ஸிங் ரூமில் நாங்கள் ஃபீல்டிங் பண்ணுறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. அந்த வகையில் தோனி அவர் ருத்ராஜுக்கு கொடுத்த அட்வைஸ் என்ன அப்படின்னா, எவ்வளவு சீக்கிரம் ஸ்பின் போலிங் கொண்டு வரமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது அப்படிங்கிற அட்வைஸை தான் தோனி ருத்ராஜுக்கு கொடுத்திருந்தாரு. அதே போல எனக்கும் கண்டிப்பாக இன்னைக்கு நல்லா பந்து வீசணும் அப்படிங்கிற அட்வைஸையும் தோனி கொடுத்திருந்தாரு. அதனால தான் நான் 2வது ஓவர் ஒருவேளை ருத்ராஜ் தனக்கு பந்து வீசுறதுக்கான வாய்ப்பு கொடுப்பாரு அப்படின்னு பாலை கையில் எடுத்துக்கிட்டு நான் ருத்ராஜ் அவர்கிட்ட போனேன். நீ இப்போதைக்கு பந்து போட வேண்டாம், இன்னும் சில ஓவர்கள் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி ருத்ராஜ் என் கிட்ட இருந்து பந்தை அவர் பிடுங்கி வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமாக தான் முகேஷ் சௌத்ரி அவர்கிட்ட 2வது ஓவரை ருத்ராஜ் கொடுத்திருந்தாரு. ஸோ ருத்ராஜ் அவர் எடுத்த முடிவு தவறான முடிவு அப்படின்னு தெரியக்கூடிய அளவுக்கு அந்த 2வது ஓவரில் தான் எக்கச்சக்கமான ரன் போய் இந்த மேட்ச்ல தோல்வி அடைகிறதுக்கான ஒரு டர்னிங் பாயிண்ட் ஏற்பட்டிருந்தது. ஸோ இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக தான் ருத்ராஜ் அவரை கூப்பிட்டு 2வது ஓவரில் தோனி அவர்கள் கடுமையாக கண்டிச்சிருந்தாரு. அந்த வகையில் எம்எஸ் தோனி அவர்கள் சொல்லி இருந்தும் முழுக்க அதிகபட்சமாக இந்த மேட்ச்ல முக்கியமான கட்டங்கள் எல்லா இடத்துலையுமே ஸ்பின்னர்களை பயன்படுத்தியிருந்தா நிச்சயமாக இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் ருத்ராஜ் அப்படி செய்யாமல் அதிகப்படியான ஓவர்கள் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு கொடுத்து கடைசியாக மேட்ச் கைவிட்டு போனதுக்கு அப்புறமா ஸ்பின்னர்களால் இந்த மேட்சை டேக் ஆன் பண்ண முடியலை. அந்த வகையில் ருத்ராஜ் என்கிட்ட இருந்து பந்தை பிடுங்கி 2வது ஓவர் முகேஷ் சௌத்ரிக்கு கொடுத்தது இந்த மேட்ச் நாங்கள் தோல்வி அடைகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது. அந்த வகையில் தோனி அவரும் தற்போது ருத்ராஜை கண்டிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை தோல்விக்கான காரணமாக மொயின் அலி சொல்லியிருக்காரு.